சுரத்தை தொடுத்து அர்ஜுனனை முடித்து விடு. களத்துக்கா குறி? தவறு, மார்புக்கு குறிவேன். அர்ஜுனன் மாபெரும் வீரன். அவன் உயிர் சில நிமிடங்கள் ஆனாலும் தொழிதொடித்து இறப்பதை நான் விரும்பவில்லை. ஒரே நொடியில் உன் எண்ணம் சரி. மகா கர்மினி, என் சொல்லை கேட்டுவிட்டால் உனக்கு ஒரு குறைபாடு. உனக்கு பணி செய்ய வந்தேனே, நான் ஒரு மடையன். சல்லியா, என் கடமை எனக்கு தெரியும். இடைமறித்து தடை செய்யாது. ரதத்தை செலுத்து. ரதம் ஏன் நின்றுவிட்டது? தேர்கால் தரை ஆழ பதிந்து விட்டது. தேரை தோள் கொடுத்து தூக்கி நிறுத்து. அது என் வேலை அல்ல. ரத சாரதி, ரதம் இப்போது ஓட வேண்டும். ரதத்தை ஓட்டுபவன் நான். ஓட வேண்டியது குதிரை. ஓட்டுகிறேன். ஓடினால் ஓடட்டும். துரோகி, உடனே சதி செய்வதுதான் உன் குணம். பார்த்தா விடு அம்பை. அவர் நிராயுதபாணியாய் நிற்கிறார். நிராயுதபாணியால் ஒருவரை தாக்குவது தவறல்லவா? இது யுத்தத்தை நிறைவேற்ற வேண்டிய தருணம். பார்த்தா அங்கதேசத்து அரசர் கையில் வில்லேந்தி நிற்கும் பொழுது அவரை வீழ்ச்சி அடைய செய்வது கடின காரியம். தான் மித்திரனுக்கு கர்ணனால் வெற்றியை பெற்றுத்தர இயலாது. ஆனால் துரியோதனன் தோல்வியை தாமதப்படுத்த இயலும். ஆகையால் கர்ணனுடைய வீழ்ச்சியும் அவசியமாகிறது. கணையை செலுத்து. வீண் சிந்தனை வேண்டாம் அர்ஜுனா. வில்லினை ஏந்து. அதர்மம் புரியாதே அர்ஜுனா. நீ அதர்மம் புரிந்தால் நானும் அதற்கு. கணையை செலுத்த அர்ஜுனா. நான் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணையிடுகிறேன். வித்தையை மறக்க தொடங்கிவிட்டார். இதுவே உகந்த சமயம். பார்த்தா அங்கதேசத்து அரசரை வதை தெரி. நீ உண்மையில் ஒரு மாவீரன். சற்று பொருள். நிராயுதபாணியின் போர் தொடுத்தல் ஆகாது. அபிமன்யுவின் இறுதி நாளிகையை சற்றே எண்ணி பார்க்கர்னா. அன்று அபிமன்யு வதைக்கப்பட்ட போது அவனது கரத்தில் ஆயுதமும் இல்லை, அவன் ரதத்தில் அமரவும் இல்லை. தர்மம் இப்போது வீழ்ந்து கிடக்கிறதே. யாசிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவியாகிவிட்டேனே. யாசகமா பெரியோய், ஏது வேண்டும்? என்னிடம் இருக்கும். கர்ணா, ஹாஹா, அழியா புகழோடு முக்தியும் பெறுவாய் நீ. எனக்கு முக்தி அருள் புரியும் நீர் யார்? நானா? பார். ஆஹா, பரந்தாமா, லோக நாயகா, உன் கருணைதானா என்னை ஆட்கொண்டு. யாருக்கும் கேட்டால் பெரும் பேரி எனக்கு கிட்டியது. அர்ஜுனா, இப்போது தொடு உன் பானத்தை. கதிரவன் அஸ்தமிக்க இன்னும் ஒரு நாளிகையே உள்ளது. இந்த சந்தர்ப்ப வென்றது தர்மம், ஆனால் எஞ்சியது ரத்தம். ரத்தத்தால் எழுதப்பட்ட இந்த சரித்திரம் உறக்க சொல்கிறது.